அனைவருக்கும் வணக்கம். இன்று தமிழகத்தில் ஒரு பேசுபொருளாக அமைந்திருப்பது என்னவென்றால், பாலியல் தொழில் செய்த பிரியாணி கடை ஞானசேகரன் பற்றி தான். இந்த ஞானசேகரன் பற்றி பார்ப்போம் என்றால், இவர் சென்னை கோட்டூர்புர மண்டபம் தெருவில் வசித்து வருகிறார். இவர் அங்கு சுமார் ஒரு 5 ஆண்டுகளுக்கு மேலாகவே வசித்து வருகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இவர் பூர்வீகம் என்று பார்த்தால் மதுராந்தகம் என்று குறிப்பிடுகின்றனர். சில ஆண்டுக்கு முன்பாகவே அவர் பெற்றோர் இங்கு இந்த கோட்டூர்புரத்தில் வந்து வாடகை வீட்டில் இருந்து வசித்து வந்ததாகவும் குறிப்பிடத்தக்கது. பின்னர் இவர் வளர்ந்து இந்த பிரியாணி கடையை ஆரம்பித்து அதில் வரும் வருமானத்தை வைத்துத்தான் இந்த கோட்டூர்புரம் மண்டபம் தெருவில் 3 அடுக்கு மாடி வீடு கட்டியுள்ளார். இந்த 3 அடுக்கு மாடி வீட்டில் முதல் தளம், 2வது தளம் வாடகை விடுகிறார் மற்றும் 3வது தளத்தில் அவர் குடும்பத்தோடு வாழ்ந்து வருகிறார். அவர் குடும்பம் என்று பார்த்தால் அவருடைய பெற்றோர் சிறிது காலம் முன்பாக இறந்துவிட்டார். தற்சமயம் அவருடன் 2வது மனைவி, 3வது மனைவி, 3 குழந்தைகள் மற்றும் அவருடைய தாயாரும் தற்சமயமாகவே அங்கு வாழ்ந்து வருகிறார். இந்த மனைவி என்று பார்த்தால் முதல் மனைவி இவருடைய பிரச்சனை ஏற்பட்டு அவருடைய தாயார் வீட்டுக்கு சென்று விட்டார். 2வது மனைவியும் 3வது மனைவியுடன் இப்போ வாழ்ந்து வருகிறார். மற்றும் அவருடைய குழந்தைகள் அருகாமையில் உள்ள தனியார் பள்ளியில் தான் இவர் படிக்க வைத்து கொண்டிருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இவருடைய வாழ்க்கை நிலை என்பது பார்த்தால் பெரும் மோசமாக தான் உள்ளது. இவர் ஏற்கனவே இது போன்ற பாலியல் தொல்லை வழக்கு ஒன்று 2011ஆம் ஆண்டில் உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் இவர் 15 வழக்குகளில் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இவர் வழிப்பறிப்பு, அடிதொடி, கட்ட பஞ்சாயத்து மற்றும் பக்கத்தில் உள்ள மக்களிடம் பாலியல் சீண்டல் இது போன்ற வழக்குகளும் ஏற்கனவே அவர் மீது உள்ளது. இவர் அக்கம் பக்கம் விசாரித்து பார்த்தால் இவர் பக்கத்தில் உள்ள அல்லது அக்கம் பக்கத்தில் உள்ள நபர்களிடமும் பெண்களிடமும் வம்பு இழுப்பார் மற்றும் பெண்களிடம் பாலியல் தொல்லையை கொடுப்பார் என்பதும் அந்த பகுதியில் உள்ள மக்கள் குறிப்பிடுகின்றனர். இவர் பிரியாணி கடையை நடத்தி வருவது மட்டுமல்லாமல் அவருக்கு 3 இடத்திலும் பிரியாணி கடை வைத்துள்ளார். அந்த பிரியாணி கடைக்கும் அவருடைய வீட்டில் இருந்து தான் பிரியாணி செய்து அங்கு சப்ளை பண்ணுவார். பெரும்பாலும் அந்த பகுதியில் உள்ள ஏதாவது பொது நிகழ்ச்சிகள் ஏற்பட்டால் இவருடைய வீட்டில் இருந்து தான் பிரியாணி ஆர்டர் செய்து விற்பனை செய்வார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் அந்த பிரியாணியினுடைய வருமானத்தை வைத்து தான் தற்சமயம் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்.